Hello students, welcome back to our channel Manakarasiri. இன்னைக்கு இந்த வீடியோல 10th standard mathematics public examinationக்கான original model question paper தான் பார்க்க போறோம். So public exam போறதுக்கு முன்னாடி 10th maths students எல்லாரும் 1 மார்க்லாம் ஒரு டைம் ரிவைஸ் பண்ணிட்டு போங்க. மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிட்டு பாருங்க. So first 1 மார்க் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது சரியான கூற்று எதுன்னு கேட்டிருக்காங்க. சரியான கூற்று வந்து ஆப்ஷன் A தான் வந்து கரெக்ட். So செகண்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா f of x கேட்டிருக்காங்க. அப்ப f of xங்கிறது ஆப்ஷன் C. Next தேர்டுக்கான கரெக்டான ஆன்சர். ஸோ உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆப்ஷன் ஏ. ஃபோர்த்துக்கு கரெக்டான ஆன்சர். ஃபோர்த்துக்கு வந்து பார்த்தோன்னா ஆப்ஷன் டி. தென் ஃபிஃப்த்துக்கு கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் டி 1. அதே மாதிரி சிக்ஸ்த்துக்கு கரெக்டான ஆன்சர் பார்க்கலாம். சிக்ஸ்த்துக்கு வந்து பார்த்தோன்னா நிறை அணி. செவன்த்துக்கு கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தோன்னா 70 டிகிரி. எயித்துக்கு 120 டிகிரி. நைன்த் 1 மார்க்கான கரெக்டான ஆன்சர். நைன்த்துக்கு ஆப்ஷன் பி ஒய்ஹெச்சுக்கு இணையாக பேரவல் டு ஒய் ஆக்சிஸ். டென்த்துக்கு ஆப்ஷன் சி. 11க்கு ஆப்ஷன் சி தான் 6 சென்டிமீட்டர். 12க்கு ஆப்ஷன் ஆ ஏ தான் கரெக்டான ஆன்சர். 13க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. தென் 14க்கு கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 23/6 23/6. ஸோ இந்த கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய 2 மார்க் சம்மு 5 மார்க்கு அதே மாதிரி கிராஃப் ஜாமெண்ட்ரி எல்லாத்தையும் வெல் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போங்க. ஆல்ரெடி கொஷின் பேப்பர் அப்லோட் பண்ணி தமிழ் மீடியம் கீ ஆன்சர் அப்லோட் பண்ணிட்டேன். இந்த வீடியோவில் இங்கிலீஷ் மீடியம் கீ ஆன்சர் அப்லோட் பண்ணிடுறேன். இதெல்லாம் ஒரு மாடலுக்கு பார்த்துருப்போங்க. இதான் 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான கவர்மெண்ட்டோட ஒரிஜினல் கொஷின் பேப்பர் ப்ளஸ் கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஆன்சர் கீ. ஸோ இந்த மாதிரி தான் கீ ஆன்சர் எல்லாமே பப்ளிக் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ இந்த கீ ஆன்சர் ஒரு டைம் பார்த்துக்கோங்க. எப்படி வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க் கொஷினுக்கு ஸ்டெப் மார்க் போடுறாங்க, 5 மார்க் கொஷினுக்கு ஸ்டெப் மார்க் போடுறாங்கன்னு சொல்லி ஜஸ்ட் நீங்கள் அனலைஸ் பண்ணுறதுக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கும் கண்டிப்பாக வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோலாம் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். மானக்கராசிரி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான ஒரிஜினல் கொஷின் பேப்பர் ப்ளஸ் கீ ஆன்சர் எல்லாம் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஷோ ஆகிட்டு இருக்கும். ஸோ இந்த பேட்டர்னை பேஸ் பண்ணி தான் கொஷின்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எடுப்பாங்க. ஸோ கீ ஆன்சர் ஒரு டைம் வந்து நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, செக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தடுத்த அப்டேட் 1 by 1 உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த அப்டேட்லாம் ஒருனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணி பாருங்கள். அடுத்தடுத்த அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மானக்கராசிரி யூடியூப் சேனல். ஸோ இதான் அப்டேட்டு. தேங்க்யூ. ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மானக்கராசிரியர். இன்றைக்கி இந்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான ஒரிஜினல் கொஷின் பேப்பர் ப்ளஸ் ஆன்சர் கீ தான் பார்க்க போகிறோம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி மானக்கராசிரி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு 1 மார்க்கு கரெக்டான ஆன்சர் வந்து என்ன வரும்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு 1 மார்க் கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க நீங்களும். ஸோ செகண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. செகண்டுக்கு வந்து ஆப்ஷன் சி. தேர்டுக்கு வந்து யூக்ளிடியன் கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ வரும். ஸோ கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய கொஷின் எல்லாமே 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுடைய 10th மேத்தமேட்டிக்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு லாஸ்ட் மினிட் இந்த வீடியோ ஒரு கிளான்ஸ் வந்து நல்லா ரிவைஸ் பண்ணிட்டு போங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ 4th 1 மார்க் கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. அதே மாதிரி 5த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் டி. ஸோ 5த்துக்கு கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 6th ஒரு நிரல் அணியின் நிரல் மாற்று அணி எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ 6த்துக்கு கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் டி நிறை அணி ரோ மேட்ரிக்ஸ். 7th 1 மார்க்கு கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி 70 டிகிரி. 8த்துக்கு கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 120 டிகிரி. அதே மாதிரி x = 11 என கொடுக்கப்பட்டுள்ள நேர்கோட்டின் சமன்பாடு எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ 9த்துக்கு பொறுத்த வரைக்கும் கரெக்டான ஆன்சர் வந்து என்ன வரும்? 9த்துக்கு வந்து ஆப்ஷன் ஆ ஒய் அச்சுக்கு இணையாக பேரவல் டு ஒய் ஆக்சிஸ். 9த்துக்கு கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி. அதே மாதிரி tan θ + cot θ. ஸோ இந்த 10க்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் சி 2 தான் வந்து கரெக்டு. 11க்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் சி 6 சென்டிமீட்டர். 12க்கு கரெக்டான ஆன்சர் பார்க்கலாம். ஸோ 12க்கு ஆப்ஷன் ஏ 2:1. 13க்கு வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி.
14க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. ஸோ இந்த 1 மார்க்லாம் ஒரு டைம் நல்லா ரிவைஸ் பண்ணிட்டு போங்க. கண்டிப்பாக அந்த கொஷின் பேப்பர் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணக்கராசி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக அந்த கொஷின் பேப்பர்லேருந்து கொஷின்ஸ்லாம் உங்களுக்கு ரிப்பீட் ஆகும். ஸோ இதான் 10th ஸ்டாண்டர்ட் மேத்தமேட்டிக்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் மாடல் ப்ளஸ் கீ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்கேன். இது தமிழ் மீடியத்துக்கான கீ ஆன்சர் தான். ஒரு கிளான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிவிஷன் பண்ணிட்டு போயிருங்க. ஸோ இதான் 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் ப்ளஸ் கவர்மெண்ட்டோட கீ ஆன்சரு. பப்ளிக் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் தரவாக ஒரு டைம் வந்து ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணக்கராசி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோ எல்லாமே தொடர்ந்து ஒரு நோட்டிஃபிகேஷனில் ஷோ ஆகிட்டு இருக்கும். ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன அப்டேட் பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் மேத்தமேட்டிக்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான ஒரிஜினல் கொஷின் பேப்பர் ப்ளஸ் ஆன்சர் கீ தான் பார்க்க போகிறோம். ஸோ பப்ளிக் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி இந்த கொஷின் பேங்கில் கூடிய 1 மார்க்கு 2 மார்க்கு 5 மார்க்கு கிராப் ஜாமெட்ரி எல்லாத்தையும் ஒரு டைம் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு 1 மார்க்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுன்னா மறக்காத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டுக்கு கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் சி 3 தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ செகண்டுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 7. தேர்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆன்சர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி 2520. ஃபோர்த்துக்கான கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, அதாவது 31M. ஃபிஃப்த்துக்கு வந்து கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தோன்னா ஆப்ஷன் பி 16x². சிக்ஸ்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த 1 மார்க் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு நேரிய சமன்பாட்டின் வரைபடம் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ நேர்கோடு ஸ்ட்ரைட் லைன். ஸோ செவன்த்துக்கு கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 1.4 சென்டிமீட்டர். இதுதான் கரெக்டு. எயித்துக்கான கரெக்டான ஆன்சர் வட்டத்தின் வெளிப்புற மையத்திலிருந்து வட்டத்திற்கு எத்தனை தொடுகோடுகள் வரையலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ எயித்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 2 தான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆன்சர். ஸோ இந்த 1 மார்க்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி ஒரு டைம் வெரிஃபை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து 9th கொஸ்டின். 9த்துக்கு கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி கரெக்டு. ஸோ 10க்கு வந்து பார்த்தீங்கன்னா மதிப்பெண் கார்டுன்னு சொல்லியிருக்காங்க. 10க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. 11க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் வந்து பார்த்தீங்கன்னா வரும். 11க்கு ஆப்ஷன் ஏ. 12க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. 12க்கு ஆப்ஷன் டி 3:1:2. 13க்கு வந்து கரெக்டான ஆன்சர் வந்து என்ன வரும்? ஸோ 13க்கு ஆப்ஷன் சி 1.05. ஸோ இந்த 1 மார்க்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. கடைசியாக 14வது 1 மார்க்கு 14வதுக்கு கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி 1 தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய கொஷின் எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க. இந்த கொஷின் பேப்பருக்கான கீ ஆன்சர் வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன். அதில் 1 மார்க் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி 2 மார்க் கீ ஆன்சர், 5 மார்க் கீ ஆன்சர், கிராப் ஜாமெட்ரிக்கான கீ ஆன்சர் எல்லாமே டீட்டெயிலாக இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்டுக்கு பப்ளிக் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் மார்ச் 2024 நடந்து அதுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் இது தமிழ் மீடியத்துக்கான கீ ஆன்சரு. இந்த தமிழ் மீடியம் கீ ஆன்சர் ஒரு கிளான்ஸ் வந்து பார்த்தோன்னா நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக பப்ளிக் எக்ஸாமினேஷன் நீங்கள் எழுதுறதுக்கு இந்த கீ ஆன்சர்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காத மாணக்கராசி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப். ஸோ ப்ளஸ் இங்கிலீஷ் மீடியத்துக்கான கீ ஆன்சர் இருக்குது. இதுவும் ஒரு டைம் பார்த்து வச்சுக்கோங்க. தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் பெருசாக வேரியேஷன் இல்லை, இருந்தாலும் ஒரு டைம் பார்த்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோலாம் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். மாணக்கராசி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வைங்க. அடுத்தடுத்து நிறைய கொஷின் பேப்பர் ப்ளஸ் கீ ஆன்சர் இம்பார்ட்டன்ட் சம்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணுவேன். அந்த அப்டேட்லாம் வரணும்னா மாணக்கராசி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வைங்க. மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ எல்லாமே நீங்கள் 10th மேக்ஸில் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு 1 மார்க் ரிவிஷன் பண்ணுறேன். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர். இன்றைக்கி இந்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்ட் மேத்தமேட்டிக்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ப்ளஸ் கீ ஆன்சரும் பார்க்க போகிறோம். 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுடைய 10th மேத்தமேட்டிக்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருப்பீங்க. பப்ளிக் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி இந்த கொஷின் பேப்பரில் கூடிய 1 மார்க் ஆன்சர் கீழே ஒரு டைம் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு 1 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி. ஃபஸ்ட்டு 1 மார்க் கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் சி 3 தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ செகண்டுக்கான ஆன்சர் கீ பார்க்கலாம். இதில் என் ஆஃப் ஏ வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க ஆன்சரு. இதுக்கு வந்து ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட்டு தேர்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 முதல் 10 வரை உள்ள 2 எண்களுக்கு உட்பட அனைத்து எண்களும் வகுப்படக்கூடிய மிகச்சிறிய எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆப்ஷன் டி 2520 தான் கரெக்டான ஆன்சர். ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் 31 உறுப்புகள் உள்ளன. அதன் 16வது உறுப்பு எம் எனில் கூட்டுத்தொடர் வரிசையோடைய எல்லா உறுப்புகள் வந்து எப்படி இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 4வதுக்கு வினா பொறுத்த வரைக்கும் சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி 31. ஃபிஃப்த்துக்கான கரெக்டான ஆன்சர் வந்து உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபிஃப்த்துக்கு கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி. இந்த 1 மார்க் வந்து அடிக்கடி எல்லா எக்ஸாம்லையும் கேட்குறாங்க. அதே மாதிரி ஒரு நேரிய சமன்பாட்டின் வரைபடம் எப்படி இருக்கணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு கரெக்டான ஆன்சர் நேர்கோடு ஆப்ஷன் ஏ நேர்கோடு.
அதே மாதிரி 7வது 1 மார்க்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி 1.4 சென்டிமீட்டர். வட்டத்தின் வெளிப்புற புள்ளியிலிருந்து வட்டத்திற்கு எத்தனை தொடுகோடுகள் வரையலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ 8th 1 மார்க்கு கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி 2 தான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு 9th 1 மார்க்கான ஆன்சர் பார்க்கலாம். ஸோ 9th பொறுத்த வரைக்கும் முக்கோணத்துடைய பரப்பு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி 25 சதுர அலகுகள். 25 சதுர அலகுகள் தான் கரெக்டு. அதே மாதிரி 10th 1 மார்க் ஆன்சர் பார்க்கலாம். ஸோ 10th பொறுத்த வரைக்கும் மதிப்பு வந்து கேட்டிருக்காங்க. அப்போ 10th வந்து கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டு. அதே மாதிரி 4 சென்டிமீட்டர் உயரமும் 10 சென்டிமீட்டர் அடிப்பரப்பு விட்டமும் கொண்ட ஒரு நேர் வட்ட உருளையின் வலைபரப்பு வந்து என்னவாக இருக்கும்? அப்போ 11க்கு வந்து கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 40 சதுர அலகுகள். அதே மாதிரி 12க்கு வந்து பார்த்தோன்னா கரெக்டான ஆன்சர் சமமான விட்டம் மற்றும் உயரம் உடைய ஒரு உருளையை ஒரு கூம்பு மற்றும் கோலத்திற்கான கன அளவு விகிதம். அப்போ 12க்கு கரெக்டான ஆன்சர் வந்து என்ன வரும்? 12க்கு வந்து ஆப்ஷன் டி 3:1:2. அதே மாதிரி 13க்கு கொடுக்கப்பட்டுள்ள மதிப்புகளில் எவை ஒரு நிகழ்ச்சியின் நிகழ்வாக இருக்க முடியாது? அப்போ 13வதுக்கு கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் சி தான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டு 1.05. ஆப்ஷன் சி 1.05. ஸோ அதே மாதிரி 14வது 1 மார்க் ஆன்சர் கீ பார்க்கலாம். ஸோ 14வதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஆ பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ இந்த கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய 1 மார்க் கொஷின் எல்லாத்தையும் ஒரு டைம் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. கீ ஆன்சர் ஒரு டைம் பார்த்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த கொஷின்லேருந்து கொஷின்ஸ் எல்லாம் கேட்பாங்க. மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணக்கராசி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுதான் 10th ஸ்டாண்டர்ட் மேத்தமேட்டிக்ஸ் பப்ளிக் எக்ஸாம் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். தேங்க்யூ. ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர். இன்றைக்கி இந்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்ட் மேத்தமேட்டிக்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுடைய பப்ளிக் எக்ஸாமினேஷன் போகிறதுக்கு முன்னாடி இந்த கொஷின் பேப்பருடைய 1 மார்க்லாம் ஒரு டைம் பார்த்துருப்போங்க. இந்த ஆன்சர் கீழே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணக்கராசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு 1 மார்க்கு ஆன்சர் கீ வந்து என்னென்னு பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஏபி வந்து என்னவாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் டி. சரிங்களா? 65 மற்றும் 117 மீபேவா என்ன மதிப்பில் இருக்கும் அப்படின்னா ஆப்ஷன் பி. இதுக்கு வந்து 2 தான் வந்து கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி. அதே மாதிரி டி என்பது ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் எண் வரிசை உறுப்பு எனில் மதிப்பு வந்து என்னவாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 3வது 1 மார்க் கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் டி. 4த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேயோடைய மதிப்பு வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி 5 தான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு வந்து 5th 1 மார்க்கு. ஸோ 5த்துக்கு கரெக்டான ஆன்சர் வந்து என்ன வரும்? ஆப்ஷன் பி 16x². இதான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 6th இது வரைக்கும் பார்க்கலாம். ஸோ 6th 1 மார்க்கு கரெக்டான ஆன்சர் வந்து என்ன வரும்? ஸோ 6th பொறுத்த வரைக்கும் எக்ஸ் அச்சோடு வெட்டும் புள்ளிகள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ 6த்துக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி. ஸோ 7th பொறுத்த வரைக்கும் இரு சமபக்க முக்கோணம் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. அப்போ இரு சமபக்க முக்கோணம் 7th பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் டி 5√2 சென்டிமீட்டர். 8th வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி 4 சென்டிமீட்டர். 9th பொறுத்த வரைக்கும் கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் சி தான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டு. இந்த 1 மார்க்லாம் படிச்சுட்டு போங்க. பப்ளிக் எக்ஸாமினேஷன் ரிவிஷனுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 10th 1 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா கோட்டிற்கு செங்குத்தான கோட்டின் சாய்வு. அப்போ 10க்கு வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி 1 தான் வந்து கரெக்டு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 11லேருந்து 14 வரைக்கும் ஆன்சர் கீ பார்க்கலாம். ஸோ 11th 1 மார்க்கு கரெக்டான ஆன்சர் வந்து என்ன வரும்? ஆப்ஷன் பி 43.92. 12க்கு வந்து 6 அலகுகள் கொண்ட அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. அப்போ இந்த 1 மார்க்கு கரெக்டான ஆன்சர் 12க்கு ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 13க்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி. 14க்கு வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி 1 தான் கரெக்டான ஆன்சர். சரிங்களா? ஸோ இதுக்கான கீ ஆன்சர் கவர்மெண்ட் கீ ஆன்சர் வந்து நான் கீழே காட்டிடுறேன். கவர்மெண்ட் கீ ஆன்சரை ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா ரிவைஸ் பண்ணிட்டு போங்க. கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பரில் கூடிய கொஷின்லாம் ரொம்ப முக்கியம். மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. மாணக்கராசி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் பண்ணுவீங்க. பார்த்தீங்கன்னா கீ ஆன்சர் இருக்குது. மேலே பார்த்த 1 மார்க்கான கீ ஆன்சர் ஃபுல்லாக டீட்டெயிலாக இங்கே இருக்குது. ஸோ இந்த கீ ஆன்சர் ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணக்கராசி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் பண்ணுவீங்க. அடுத்தடுத்து நான் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோலாம் நோட்டிஃபிகேஷன் வரும்னா முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணி மாணக்கராசி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஆன்சர் கீழே ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. மார்க் பண்ண 1 மார்க்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோ லைக் கொடுங்க. மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.